friends, I am Lakshmi. Welcome to my channel. நெத்திலி மீன் குழம்பு. இந்த நெத்திலி மீன் சாப்பிடுவதால் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெத்திலி மீனில் வந்து வைட்டமின் இ, டி, வைட்டமின் பி, நியாசின் போன்ற சரும ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் உள்ளன. சரும பிரச்சனை உருவாவதை தடுக்கிறது. சரும பொலிவோடு அழகாக இருக்கும். கண் பார்வையை கூர்மையாக்கும். இதயத்திற்கு நல்லது. தைராய்டு சுரப்பி வராமல் தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது. எலும்பு ஆரோக்கியம் பாதுகாப்பதோடு பல்வேறு வகையான இந்த நெத்திலி மீன் பயன்படுகிறது. காரணம் இதில் செலினியம் அதிக உள்ளது. நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது கிளீன் பண்ணி 4 முறை அலசணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். கடைசியாக உப்பு போட்டு அலசி எடுக்கணும். அரைக்க துருவிய தேங்காய் 1 கப், ஜீரகம் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 15, மிளகு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 கட் பண்ணி நல்லா கையிலே பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. தக்காளி கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கரைச்சி அதையும் தக்காளி கூட சேர்த்துடலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா கரைச்சிடலாம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு கப், தட்டிய பூண்டு பல் 15, 2 பச்சை மிளகாய். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சது அனைத்தையும் இது கூட சேர்த்துடலாம். அரைத்த தேங்காவையும் சேர்த்துடலாம். திக்னஸ் பார்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடிடலாம். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதிக்க விடணும். தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். நல்லா திக்னஸ் ஆகிருக்கணும் குழம்பு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீனை சேர்க்கணும். பாருங்க, இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. மீனை தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு சேர்த்துடலாம். மீனை சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, ஒரு கொதி நல்லா கொதிக்குது. இந்த சூட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடிடலாம். அந்த சூட்லேயே வந்து பேலன்ஸும் வெந்துடும். பாருங்க, மூடி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. டேஸ்டான நெத்திலி மீன் குழம்பு ரெடி.